அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. சுபவீரபாண்டியன் அவர்களோட தலைமையில் இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டம் சீமான் அவர்களை கண்டித்து நடக்குது. நான் வரவேற்கிறேன். இது மாதிரி ஒரு இடத்துல போடாதீங்க, தமிழ்நாடு முழுவதும் போடுங்கன்னு சொல்கிறேன். குறிப்பாக நாங்கள் திட்டினதை விட பெரியார் அதிகமாக திட்டினது சுபவி ஐயா தான். அவரை கண்ணாடியில் பார்த்துக்கிற சொல்லுங்கள். என்ன பார்க்கணும்னா, மதநாடா பெரியாரை எப்படி கேவலமாக திட்டினோம், இதெல்லாம் சொல்லி கொடுத்ததே நம்ம நாடா சீமானுக்கு. இப்போ நம்மளே போய் சீமானை திட்டிக்கிட்டு இருக்க மாட்டான்னு ஒரு தடவை கண்ணாடியை பார்த்துட்டு பேசினார்னா நல்லாயிருக்கும். பாரதியார் கூட்டத்தில் போட்டதை செய்தி ஆக்கலாம். நந்தன் பட விழாவில் போட்டது செய்தியாச்சு. ஏன்னா திரைத்துறைக்குள்ள இதுவரைக்கும் திராவிடம் ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் தான் திரை உலகமே இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ புதிதாக வந்துகிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற சீமான் அவர்கள் திரைத்துறையில் கொண்டாடப்படுவதை யாரும் ஏற்க முடியாது, ஏற்க மாட்டாங்க. தமிழ்நாடு அரசுக்கான ஒரு பாடல் இருக்கும்போது ஏன் இன்னொரு பாடலில் தமிழ் தாய் வாழ்த்துன்னு நீங்கள் திணிக்கிறீங்க? ஏன் இருக்கக்கூடாது? இருக்கக்கூடிய பாடலில் மாற்றம் கொண்டு வந்துருந்தீங்க. இப்போதைக்கு வேற ஒரு பாடல் புதுச்சேரியில் பாடக்கூடிய ஒரு பாடல், அதை விட இது நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் ஏன் குழப்பம் இருக்கா? இந்த ஆட்சி கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆச்சுல. ஏன் 2021 ஏன் நடத்தலை முருகன் மாநாடு? சொன்னால் என்னென்னா, நாங்கள் உங்களை வழி நடத்திட்டு போகிறோம், நீங்கள் வேணா பாருங்கள், தமிழ் தாய் வாழ்த்து ஒன்று மாறும், வேணா பாருங்கள், அதை மாற்றுவாங்க உங்களை. ஏன்னா நாங்கள் மாற்றிடக்கூடாதுல்ல, அதனால் இவங்களே மாற்றுவோம். கலைஞரை விமர்சிப்பது தான் தமிழ் தேசியமா? வள்ளலாரோடு கருணாநிதியை ஒப்பிட முடியுமா? பாரதிதாசனோடு கருணாநிதியை ஒப்பிட முடியுமா? ஔவையாரோடு கருணாநிதியை ஒப்பிட முடியுமா? இளங்கோவடிகளோடு கருணாநிதியை ஒப்பிட முடியுமா? இல்லை. இப்போ அந்த இடத்துல அது தகுதி இல்லாத ஒரு பாதையாக இருக்குன்றதை சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பெரியாரை தான் தூக்கி பிடிக்கணும், ஏன் பெரியார் பாதை இல்லை? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருது மக்கள் இயக்கத்தின் தலைவர் திரு முத்துப்பாண்டி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைக்கு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பங்கேற்ற நூல் வெளியீட்டு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து மாற்றி பாடியிருக்காங்க. புதுச்சேரியோட பாடலை தமிழ்நாட்டில் பாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. இதற்கு முன்பே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிச்சிட்டாரு சீமான் அவர்கள் இருந்துச்சு. இப்போ தொடர்ந்து அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணத்தினால இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு சீமான் அவர்கள்? இல்லை, நம்ம அவமதிக்கிறதுல என்ன இருக்குது? நம்ம ஏற்கனவே இருக்கிற தமிழ் தாய் வாழ்த்தை நம்ம அசிங்கமாக பாடினாலும் அதிலிருந்து ஏதாவது நம்ம அதை அவமானப்படுத்தினால தான் இருக்குது. இது 1970 கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து இல்லை, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அப்போ அதுபோல் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ் தாய் வாழ்த்தை, அதாவது தூய தமிழில் பாடுற தமிழ் தாய் வாழ்த்தை நாங்கள் மாற்றுவோம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ அதற்கான முயற்சி ஏற்கனவே பாண்டிச்சேரியில் பாரதிதாசன் அவர்கள் பாடின பாடல் இருக்குது. அந்த பாடலை தமிழ் தாய் வாழ்த்தா இப்போ போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நந்தன் படம் பாராட்டு விழாவில் போட்டாங்க, இப்போ பாரதியார் கூட்டத்தில் போட்டாங்க, தொடர்ச்சியாக இப்போ போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இப்போ இயற்கை வேளாண் விஞ்ஞானி இவர் நம்மாழ்வாரனுடைய நிகழ்வில் போட்டாங்க, நேற்று இதுலேயும் போட்டாங்க. அப்போ இப்போ ஏன் அதற்கான நெருக்கடி பெரிய செய்தியாக கொண்டு போய் சேர்க்கப்படுது அப்படின்றத பார்க்கணும். பாரதியார் கூட்டத்தில் போட்டதை செய்தி ஆக்கலை, நந்தன் பட விழாவில் போட்டது செய்தியாச்சு. ஏன்னா அப்போ ஒரு திரைத்துறைக்குள்ளக்க போய் சீமான் வேலை செய்கிறது இருக்குல்ல, அது இப்போ இருக்கிற ஆளும் அரசுக்கு ஒரு அதிருப்தியையும் ஒரு அதிர்ச்சியையும் கொடுக்குது. ஏன்னா திரைத்துறைக்குள்ளே இதுவரைக்கும் திராவிடம் ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் தான் திரை உலகமே இருந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இப்போ புதிதாக வந்துக்கிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற சீமான் அவர்கள் திரைத்துறையில் கொண்டாடப்படுவதை யாரும் ஏற்க முடியாது, ஏற்க மாட்டாங்க. யார்? இப்போ இருக்கிற ஆளும் இருக்கும். அப்போ அந்த இடத்துல போய் தமிழ் தாய் வாழ்த்தை புதுச்சேரியில் உள்ள தமிழ் தாய் பாரதிதாசனுடைய தமிழ் தாய் வாழ்த்தை போட்ட உடனே அது ஒரு அதிருப்தியாக வெளியில் பெரிய செய்தி ஆக்குனாங்க. ஏன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் கூட்டங்களில் போடப்பட்டது செய்தி ஆகிறதில்ல. இப்போ நேற்று போடப்பட்டதில் என்னென்னா, அவங்களுக்கு உங்கள் பப்பாசி அவங்களுக்கு தெரியும், அவங்க இது தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அது ஒரு பதிப்பாளர்கள், இன்னொன்று இவங்க புத்தக விற்பனையாளர்களுடைய சங்கம் தான் அது. அப்போ அந்த சங்கத்தில் போய் சீமான் அவர்கள் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சியில் அந்த தமிழ் தாய் வாழ்த்து ஒழிப்பது என்பது அவர்களால் ஏற்க முடியாமல் தான் அதை செய்தியாக்குறாங்க. உங்களுக்கு என்னென்னா, திருப்பி திரைத்துறையில் யாரும் கூப்பிட்டு சீமானை நடத்தினா இப்போ இது மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து போடுவார், இப்படி நிகழ்ச்சி அவங்க செய்யும்போது அது நெருக்கடியாகும் அப்படின்றதுனால திரைத்துறையில் உள்ளவங்க வர்றதுக்கு அச்சப்படுவாங்க. அதே போல் பப்பாசி உங்கள் இதிலேருந்து வர்றவங்க அடுத்த முறை சீமானை அழைக்கக்கூடாதுன்றதுக்கான நெருக்கடியை கொடுப்பதற்காக தமிழ்நாடு அரசுக்கான ஒரு பாடல் இருக்கும்போது ஏன் இன்னொரு பாடலில் தமிழ் தாய் வாழ்த்துன்னு நீங்கள் திணிக்கிறீங்க? ஏன் இருக்கக்கூடாது?
ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். கருணாநிதி கொண்டு வந்திருக்கிறதெல்லாம் எங்களுக்கு வந்து தமிழில் வந்து அதுக்கு சமஸ்கிருதமும் பிற மொழிகளும் கலந்துருக்குன்றதுனால அதை நாங்கள் தவிர்த்துட்டு வேற ஒரு தமிழ் தாய் வாழ்த்தை கொண்டு வரோம். தமிழ் தாய் வாழ்த்துலேயே தமிழோடு கலப்பு ஏன் ஏற்கணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, தொடக்கத்தில் பாடும்போது வந்து திராவிடம் அப்படி இருந்தது, அந்த வரியை மட்டும் நீக்கிட்டு நாம் தமிழர் கட்சியினர் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு மொத்தமாகவே அந்த பாடலே மாற்றுறது வந்து சரியா அப்படின்னு கேட்குறாங்க. சரியாக தானே இருக்கும். இப்போ இன்னொரு தலைமுறை புதுசாக எழுந்து வரும்போது அது ஒன்றை யோசிக்குது. இன்றைக்கி தமிழ் தாய் வாழ்த்து இந்த மாதிரி இருக்கணும்னு விரும்புது. அப்போ அந்த தமிழ் தாய் வாழ்த்தை வைப்பதில் அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது? நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது தமிழ் தாய் வாழ்த்தை ஆட்சிக்கு வந்து அரசாணையை கொண்டு வந்து நீங்கள் மாற்றுறது வேற, ஆனால் ஒரு ஆட்சியே எங்கள் நிகழ்ச்சியில் போடுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? நாங்கள் போய் அரசு நிகழ்ச்சியில் இதெல்லாம் போடுங்கன்னு போய் பிரச்சனை பண்ணுறோமா? இல்லை மற்றவங்க யாரையும் இதெல்லாம் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோமா? கிடையாது. எங்கள் நிகழ்ச்சி எங்களுடைய நாங்கள் கலந்துக்கிற நிகழ்ச்சி, நாங்கள் நடத்துகிற நூல் வெளியீடுங்கிறது ஒரு பொது நிகழ்வு தான். பொது நிகழ்வு தான். அதில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை அழைக்கும் போது அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக வர்றாரு, அவர் தான் சிறப்பு விருந்தினராக வர்றாரு. அப்போ வரும்போது அவர் இந்த இது விரும்புகிறாரு. அப்போ அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறதுனால தானே போடுறாங்க. இப்போ இல்லைன்னா போட மாட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் ஒரு ஐபிசி தமிழில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, அதுக்கு கூப்பிட்றாங்க, சீமான் வர்றாருன்றக்காக நீங்கள் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து போடணும்னு நினைக்கிறீங்க. இப்போ சீமான் அவர்கள் இதெல்லாம் எனக்கு சரியாக இருந்தால் தான்ப்பா வர முடியும்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இல்லை சீமான் வருவாருன்றதுக்காக அதை ஏற்றுக்கொண்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்? பண்ண முடியாதுல்ல உங்களுக்கு. அது சீமான் அவர்களினுடைய கொள்கை நிலைப்பாடு, கோட்பாட்டு நிலைப்பாடு. நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலில் வந்து தமிழ் தாய் வாழ்த்தை நாங்கள் மாற்றி அமைப்போம்னு சொல்கிறாரு. அதில் என்ன உங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குது? தொடக்கத்தில் 2016 செயல் திட்ட வரைவில் வந்து பாரதசனோட ஒரு பாடல் இருந்துச்சு, அந்த பாடல் தான் வைப்போம்னு சொல்லியிருந்தீங்க. அதன் பிறகு வந்து இந்த இருக்கக்கூடிய பாடலில் மாற்றம் கொண்டு வந்திருந்தீங்க. இப்போதைக்கு வேற ஒரு பாடல் புதுச்சேரியில் பாடக்கூடிய ஒரு பாடல், அதை விட இது நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் ஏன் குழப்பம் இருக்கா? தமிழ் தாய் வாழ்த்து முடிவு பண்ணுறதுலே நாம் தமிழ் பார்க்கும்போது மிகச்சிறந்த பாடலாக ஒன்று வருது. இப்போ சரி, அதுவே இன்னும் சிறப்பாக இருக்கும்போது அந்த பாடலை விட இது தமிழுக்கும் அமுதம் என்று பேர் இருக்குல்ல, அதை தாண்டி இது நல்லா இருக்குன்றதுனால எதையே வச்சுக்கிறோம்னு வைக்கிறோம். வேற என்ன இதில் என்ன இருக்குது? நவம்பர் 1க்கும் போட்டோம். நவம்பர் 1க்கு கூட்டம் நடந்துச்சுல, அன்னைக்கும் போட்டோம் தமிழ் தாய் வாழ்த்து போட்டோம். இதே தமிழ் தாய் வாழ்த்து தான் போடுறோம். எல்லா பொதுக்கூட்டங்களுக்கும் இதே தமிழ் தாய் வாழ்த்து தான் போடுறோம். அதில் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? இல்லை, புதிதாக ஒன்று உருவாகி மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது? ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது ஒரு கட்சி வந்து இதற்கு முன்பு வந்து தமிழ்நாட்டு கொடி அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்துனீங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு பாடல் இருக்கக்கூடிய பாடலை வந்து மாற்றுறீங்க, என்ன காரணம்? ஏற்கனவே இருக்கிற பாடல் தான். நாங்கள் ஒன்றும் பாடல்லாம் புதுசாலாம் கொடி மாற்றம்லாம் தேவை. கொடி மாற்றம் ஏற்கனவே இது நாங்கள் கொண்டு வந்த கொடி இல்லை. சேர சோழ பாண்டியர்களின் கொடி தான் அது, வில்லம்பு. இது நாங்கள் அதில் கொஞ்சம் மாற்றம் செஞ்சோம். அதாவது வந்து புலி வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு, அதை கொஞ்சம் வரைஞ்சோம். அதே போல் வந்து வில்லம்பையும் கொஞ்சம் வரைஞ்சோம், மீனையும் கொஞ்சம் அழகுபடுத்தி வரைஞ்சி வச்சுருக்கிறோமே தவிர அது ஏற்கனவே இருந்த கொடி தான். அது நாங்கள் அறிவித்த கொடி இல்லை. ஏற்கனவே சீபா ஆதித்தனார், மாப்போசி இவங்கெல்லாம் அறிவித்த கொடி தான் அந்த கொடி. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி கொண்டு வரணும்னு. ஏன் தமிழ்நாட்டுக்கு இப்போ வரைக்கும் ஒரு கொடி கொண்டு வரல திராவிடம்? கர்நாடகாவில் கொடி இருக்குல்ல, கேரளாவில் கொடி வச்சுருக்கிறான்ல, ஆந்திராவில் கொடி வச்சுருக்கிறான்ல, ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடி இல்லை? கொடியை கூட பெற்றுக் கொடுக்காத திராவிடம் என்னங்க திராவிடம்? தமிழ்நாட்டுக்கு என்ன தான் நீங்கள் வாங்கி தருவீங்க? நீங்கள் அணு உலை, ஸ்டெர்லைட்டு, பரந்தூர் விமான நிலையம், 8 வழிச்சாலை இப்படி தான் வாங்கிட்டு வருவீங்களா? என்ன தான் செய்வீங்க? நாங்கள் எதையுமே செய்யக்கூடாதா? அப்போ நீங்கள் செஞ்சதெல்லாம் அப்படியே திருப்பி செய்யணும். அப்போ உங்களுக்கு எங்களுக்கு என்ன மாற்று இருக்குது? மாற்றுன்னு ஒன்று வேண்டுமா இல்லையா? நாங்கள் மாற்று அரசியலை முன்மொழிகிறோம். தமிழ் தான் எங்களுடைய அடையாளம்ன்றோம், தமிழ் தேசியம்ன்றோம், தமிழ் இனம் குறித்து பேசுகிறோம், தமிழர்களின் பிரச்சனை குறித்து பேசுகிறோம். அப்போ இதெல்லாம் வந்து பேசும்போது இதையும் சேர்த்து செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு தேசிய விடுதலை என்பது வெறுமனே மொழி இனம் மட்டும் இல்லை, எல்லாமே இருக்குது. கலை இருக்குது, பண்பாடு இருக்குது, வாழ்வியல் இருக்குது, வரலாறு இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து மீட்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு தேசிய இன விடுதலைக்கு நிற்கிற ஒரு கட்சிக்கு இருக்குது. இந்த தேசிய இன விடுதலைக்கு நிற்கிற இந்த கட்சி எல்லாத்தையும் செய்யும். அதெல்லாம் வந்து இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்கலாம் சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் வீரத்தமிழர் முன்னணியில் வேலை எடுக்கும்போது எல்லாரும் சிரித்தாங்க, எல்லாரும் கேலி பண்ணாங்க. ஆர்எஸ்எஸ் பி டீம்னாங்க, பிஜேபி பி டீம்னாங்க. இன்றைக்கி எல்லா பேரும் வேலை எடுக்கிறாங்களா இல்லையா? பிஜேபி எடுக்குது, திமுக எடுக்குது, விடுதலை சிறுத்தை எடுக்குது. யார் வேல் வாங்காமல் இருக்கா தமிழ்நாட்டில்? எல்லாரும் வேலை தூக்கிட்டு நிற்கிறீங்களா இல்லையா? முருகன் மாநாடு எதுக்கு நடத்துகிறீங்க? எங்களை விமர்சிச்சிங்களா? திருமுருக பெருவிழா நாங்கள் நடத்தும் போது விமர்சிச்சிங்க, சிரிச்சிங்க. ஏன் முருகன் மாநாடு நடத்துச்சு திமுக? முருகன் மேலே பக்தி இல்லையா? ஏன் இந்த 5 தடவை திமுக ஆட்சியில் இருக்கும்போது நடத்தாமல் இப்போ ஏன் நடத்துது? அறநிலையத்துறை நடத்துது திமுக. அதுதாங்க, 5 தடவை திமுக ஆட்சியில் இருந்துச்சுல, அப்போல்லாம் ஏன் நடத்தலை? இப்போ இந்த ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 3-3.5 வருஷம் ஆச்சுல, ஏன் வந்த 2021 ஏன் நடத்தலை முருகன் மாநாடு? இப்போ ஏன் நடத்துறீங்க? அப்படின்னா என்னென்னா, நாங்கள் உங்களை வழி நடத்திட்டு போகிறோம். நீங்கள் வேணால் பாருங்கள், தமிழ் தாய் வாழ்த்து ஒன்று மாறும், வேணால் பாருங்கள், அது மாற்றுவாங்க இவங்களே. ஏன்னா நாங்கள் வந்து மாற்றிடக்கூடாதுல்ல, அதனால் இவங்களே மாற்றுவாங்க. தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுருந்தது வந்து நான் கேட்டேன், அதனால தான் எடப்பாடி பழனிசாமி விட்டுருந்தாங்க அப்படின்ட்டு
எடப்பாடி பழனிசாமி அவர்களை புகழ்ந்து பேசியிருந்தாங்க சீமான் அவர்கள். இது ஒரு கூட்டணி கணக்கில் பேசிட்டு இருக்காரா சீமான் அவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருக்கு. அது நம்ம யூகத்தில் பேசுறது, அது இல்லை, நடந்ததை பேசுனாங்க. எடப்பாடி ஐயாவை சந்தித்து முறையிடும் போது எடப்பாடி ஐயா அதை செஞ்சதை ஒரு மேடையில் இல்லை பல மேடையில் சொல்லியிருக்கிறாங்க. அவர் செஞ்சார்ல, ஏன் திமுக செய்யலை, ஏன் அண்ணா திமுகவில் இருந்த ஜெயலலிதா செய்யலை, ஏன் எம்ஜிஆர் செய்யலை, ஏன் கருணாநிதி செய்யலை, இது வரைக்கும் ஆட்சியில் இருந்த யாருமே செய்யலைல்ல. அப்போ எடப்பாடிகிட்ட சொல்லும்போது எடப்பாடி செஞ்சார்ல. ஜெயலலிதா அவர்கள்ட்ட நாங்கள் கோரிக்கை வச்சாங்க, அண்ணன் போய் கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கை வைக்கும்போது அப்போ உங்களுக்கு தெரியும் ராம்மோகன் ராவ்னு ஒரு தலைமைச் செயலாளர் இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதே தைப்பூசத்தில் தான் திருமலை நாயக்கரும் பிறந்திருக்காரு. அதனால் திருமலை நாயக்கருக்கு அரசு விழாவை அவங்க ஏற்கனவே அந்த சமூகம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது திருமலை நாயக்கரனுடைய அரசு விழா என்பது மதுரைக்குள்ளே மட்டும்தான் கொண்டாடப்படுது. அதே தைப்பூச நிகழ்வு, தைப்பூசத்தையே அவங்க அரசு விழாவாக திருமலை நாயக்கருக்கு அறிவிச்சு விட்டாங்க. ஜெயலலிதா அறிவிச்சு விட்டு போயிட்டாங்க. அப்போ திரும்பவும் எடப்பாடி, அப்போ ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு எடப்பாடி ஆட்சிக்கு வந்தார். எடப்பாடிகிட்ட கோரிக்கை வைக்கும்போது எடப்பாடி அதை செஞ்சுட்டாரு. செஞ்சதை செஞ்சாருன்னு தானே சொல்லணும். ஜெயலலிதாட்டையும் கோரிக்கை வச்சோம், ஜெயலலிதாட்ட கோரிக்கை வைக்கும்போது செய்யலை. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி தொடங்கினதுக்கு பிறகு வந்து திமுக ஆட்சியில் இல்லை, உங்களுக்கு தெரியும். 2011க்கு பிறகு ஆட்சியில் இல்லை. அப்போ ஜெயலலிதா அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஜெயலலிதாட்ட கோரிக்கை வைக்கிறோம். ஜெயலலிதாட்ட கோரிக்கை வைக்கும்போது அவங்க மாற்றி இதை செஞ்சிடுறாங்க. அப்போ எடப்பாடி அவர்கள்ட்ட சொல்லும்போது பொது அரசு விடுமுறையாக விட்டுறாரு, எல்லா மாவட்டங்களுக்கும் விடுமுறையாக விட்டுறாரு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, அந்த 6 படை வீடுகள், இப்போ பழனினா பழனியில் இப்போ திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் விடுமுறையாக இருக்கும், மதுரைன்னா திருப்பரங்குன்றம்னா அங்கே மதுரை மாவட்டம் மட்டும் விடுமுறையாக இருக்கும், அந்த பகுதி மட்டும் விடுமுறையாக இருக்கும். இப்போ தமிழ்நாடு முழுவதும் பொது விடுமுறையாக தைப்பூசத்துக்கு விட்டுருக்குறாங்க. ஏன்னா முருகன் கோயில் ஒரு இடத்துல இல்லை, தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் முருகன் கோயில் இருக்குது. பொது விடுமுறையை அறிவிங்கன்னு சொல்கிறப்ப எடப்பாடி விட்டார். எடப்பாடி விட்டதை விட்டாருன்னு சொல்கிறோம், இதில் என்ன இருக்குது? நீங்கள் ஏதாவது ஒன்று நல்லது செய்யுங்க, உங்களையும் நாங்கள் சொல்கிறோம், சொல்லாமையாக இருக்க போகிறோம். ஏதாவது ஒன்று செய்ய சொல்லுங்கள் அவரை. நேற்றைய நிகழ்வுலேயே வந்து சீமான் அவர்கள் பேசுனாங்க, ஒரு 5 பாதை இருக்குது இந்த புத்தக நிகழ்வில் வந்து 5 பாதை இருக்குது, அதில் ஒரு பாதை வந்து கேடுகட்ட கேவலகட்ட பாதை அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனம், கலைஞர் குறித்தான ஒரு விமர்சனம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காரு. கலைஞரை விமர்சிப்பது தான் தமிழ் தேசியமா, ஏன்னா இந்த பாதையை ஒழிக்கிறது தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. இல்லை, அப்படிலாம் பேசலை. வரிசையாக பாதைகளை சொல்லிட்டு வரும்போது சரியான பெயர்களை வச்சுருக்கிறாங்க. ஔவையார் பாதை, பாரதிதாசன் பாதை, இளங்கோவடிகள் பாதை, வள்ளலார் பாதை அப்படின்னு. இப்படி வந்து உங்களுக்கு தெரியும், வள்ளலாரோடு கருணாநிதியை ஒப்பிட முடியுமா? பாரதிதாசனோடு கருணாநிதியை ஒப்பிட முடியுமா? ஔவையாரோடு கருணாநிதியை ஒப்பிட முடியுமா? இளங்கோவடிகளோடு கருணாநிதியை ஒப்பிட முடியுமா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இதில் வச்சிருக்கிற பாதைகளின் பேர் இருக்குல்ல, இதோடு கருணாநிதி இப்படி பொருந்தி போவார்னு சொல்லுங்கள், வள்ளலாரோடு பொருந்தி போயிடுவார் கருணாநிதின்னு சொல்லுங்கள். இல்லை. அப்போ அந்த இடத்துல அது தகுதி இல்லாத ஒரு பாதையாக இருக்குன்றதை சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது பொதுவாக இருக்கும்போது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பெரியாரை தான் தூக்கி பிடிக்கணும், ஏன் பெரியார் பாதை இல்லை? உங்கள் கட்சியை தோற்றுவித்த அண்ணாவின் பாதை இல்லையே, கருணாநிதி பாதை தானே தமிழ்நாட்டில். அடுத்து கருணாநிதிக்கு பிறகு இப்போ உதயநிதி முதலமைச்சராக ஸ்டாலின் பாதைன்னு வைப்பார், கருணாநிதி பாதை ஸ்டாலின் பாதை அப்படின்னு வைப்பீங்களா? இல்லை, கலைஞரை திட்டுறது மட்டும்தான் தமிழ் தேசிய அரசியலாம். ஏன்னா இதற்கு முன்பே வந்து மேடையில் வந்து கலைஞர் குறித்தான ஒரு பாடல் பாடியிருந்தாங்க, அது பெரிய அளவில் சர்ச்சையாக இருந்துச்சு. அதன் பிறகு வழக்குகள்லாம் வந்துச்சு நாம் தமிழர் கட்சியினர் மீது. இப்போ தொடர்ந்து கலைஞரை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கார்ல சீமான் அவர்கள். ஏன் விமர்சனம் பண்ணக்கூடாது? கலைஞர் விமர்சனத்துக்கு அப்போ விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு அளவு இருக்கு இல்ல. 1 மணி நேரம் பேசியிருக்கிறாரு, 1 மணி நேரத்தில் அது ஒரு வரி தானங்க வந்துச்சு. 1 மணி நேரத்தில் எவ்வளவோ பேசினாரு, எவ்வளவோ விமர்சனங்க வச்சாது. இந்தியமும் திராவிடமும் தமிழ்நாட்டிற்கு என்னென்ன துரோகம் செஞ்சிச்சு, தமிழ் தேசியம் இதெல்லாம் மீட்பதற்கு போராடுதுன்னு பேசினாரு. அதெல்லாம் ஒரு விவாதமாக யாருமே வைக்க மாட்டீங்களே. உங்களேன்னு சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன். சர்ச்சைக்குரிய விடயங்கள் எது இருக்குதோ, கருணாநிதியை பற்றி பேசிட்டாருன்னா கருணாநிதியை பற்றி பேசிட்டார் மட்டும் பேசுது இந்த ஊடகங்கள். இப்போ ஊடகங்களில் இவ்வளோ பெரிய செய்தியானதுக்கு பிறகு தானே அது ஒரு கேள்வியாக வருது. அதை சொல்லுங்கள். இப்போ இந்திய அரசு கச்சத்தீவை கொடுத்ததுதான்னு சொல்லுது, சரியா? திராவிடம் தூக்கி கொடுத்துருச்சு, திராவிடம் தான் ஆட்சியில் இருந்துச்சு, தூக்கி கொடுத்துட்டு அமைதியாக இருக்குது. இப்போ வரைக்கும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம், தீவிரமாக போராடுவோம் இப்படின்னு கிட்டத்தட்ட அவங்க சந்தித்த எல்லா தேர்தல்லையும் தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. 2021 தேர்தல் அறிக்கையில் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு யாரும் கேட்கவும் இல்லை. கச்சத்தீவை ஏன்டா மீட்போம்னு இவ்வளோ நாள் தீவிரமாக போராடுவோம்னு அதோட விட்டுட்டீங்க, திராவிடம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா அப்படின்ற கேள்வி இருக்குது. அப்போ இந்தியம் வந்து கச்சத்தீவை தூக்கி கொடுத்துச்சு, திராவிடம் நின்று வேடிக்கை பார்த்துச்சு. தமிழ் தேசியம் கச்சத்தீவை எடுத்து என் நாட்டோடு இணைன்னு சொல்லுது, அதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம், திராவிடம், இந்தியம் 3க்கு டெஃபனேஷன் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. அது குறித்து ஒரே ஒரு தொலைக்காட்சியில் பேச சொல்லுங்க பார்ப்போம், ஒன்றுமே பேச மாட்டாங்க. சீமானவர்கள் கருணாநிதியை திட்டுவதை மட்டும் தூக்கி கொண்டு வந்து பேசுவது என்பது இன்னைக்கு அது என்னன்னா, கருணாநிதியின் மகன் ஆட்சியில் இருக்கிறதுனால அது பெருசாக பேசப்பட்டு கொண்டே இருக்குது. ஏன்னா கருணாநிதியை அவர் கருணாநிதி எதுக்குறாரு, எங்களை தான் சீமான் எதுக்குறாருன்றது போல் அவங்களுக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டியது.
நாங்கள் கொடூரமாக எதிர்க்கிறோம், இந்தியத்தையும் எதிர்க்கிறோம், திராவிடத்தையும் எதிர்க்கிறோம். இந்தியமும் திராவிடமும் தமிழர்களுக்கு ஒருபோதும் நன்மை செய்ய போகிறதும் இல்லை, செய்ததும் இல்லை அப்படின்றத தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கோம். நாங்கள் இந்தியத்தையும் சேர்த்து எதுக்கிறோம்னு ஏன் பேச மாட்டீங்க? திராவிடத்தையும் இந்தியத்தையும் சேர்த்து எதுக்கிறோம்னு பேச மாட்டீங்க. வெறும் திராவிடத்தையும் அதுவும் திமுகவை மட்டும் எதுக்குறோம்னு நீங்கள் பேசுகிறீங்க. கருணாநிதியை எதிர்க்கிறோம், ஜெயலலிதாவை எதிர்க்கிறோம். 2 பேரும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இருக்கும்போதே கட்சி தொடங்கி 2 பேரும் எதிர்த்து பேசி தான் இந்த கட்சி வளர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்குது. சும்மாலாம் வரல. அதனால் கருணாநிதியை பேசுவது செய்தியாகுது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதில் ஒன்றும் பெருசாக விவாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கருணாநிதி செஞ்சதை தான் பேசுகிறோம். கருணாநிதி தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் செய்த துரோகத்தை பேசுகிறோம். அவர் என்னென்னலாம் செஞ்சுருக்கிறாரோ அதை திரும்ப திரும்ப பேசுகிறோம். அது உங்களுக்கு வழியாக இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி, தமிழ் வெற்றி கழகம், பாமக எல்லா கட்சியுமே போராட்டம் பண்ணாங்க. போராட்டத்துக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு சிக்கல் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. நேற்றைக்கு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருக்காங்க, தமிழ்நாட்டில் ஒரு எமர்ஜென்சி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. கூட்டணி கட்சிகளே விமர்சிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பார்க்க முடியுது. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அந்தளவுக்கு மோசமாக ஆட்சி இருக்குது அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா இதில் நாம் தமிழர் கட்சியும் போராடிச்சு, நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நாம் தமிழர் கட்சியும் போராடிச்சு, அப்படியே நாம் தமிழர் கட்சியும் போராடிச்சு. தமிழக வெற்றி கழகம் அவர் விஜய் அவர்கள் கொடுத்த அறிக்கையை துண்டறிக்கையை எடுத்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அவங்க வெளியில் எதுவும் போராடினாங்களா என்னன்னு தெரில. ஆனால் உங்களுக்கு தெரியும், இதை ஏஏஎஸ்எஃப், எஸ்எஃப்ஐ இவங்க தான் தொடர்ச்சியாக, மாணவர் இயக்கங்கள் தான் தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்கிறாங்க அங்கே. அதே போல் அதிமுக இதை ஒரு பெரிய அரசியல் போராட்டமாக தமிழ்நாடு முழுவதும் செஞ்சாங்க. இன்னொன்று என்னென்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தின் வாசல்லையே போய் போராடி கைதானாப்புல யார், ஜெயக்குமார் அவர்கள் கைதானார். அதே போல் பாஜக போராட்டம் நடத்துவதற்கு முயற்சி செஞ்சாங்க, அவங்களும் கைது செய்யப்பட்டாங்க. அதே போல் பாமகவும் அதே போல் அதுக்கான முயற்சி செஞ்சாங்க. அதே போல் ஒரு பேரணி நடத்துகிறேன்னு முயற்சி செஞ்சாங்க. பேரணியில் நேற்று கைது செய்து ஒரு ஆட்டு மந்தைகளோடு சேர்த்து அடைச்சி வச்சுட்டாங்கன்னு அது ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு. நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ போராட்டங்கள் அதே வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தியிருக்குது. ஆனால் காவல்துறை சொல்கிற காரணம் இருக்குல்ல, அதுதான் நமக்கு வேடிக்கையாக இருக்குது. அது என்னென்னா, அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நினச்சதை விட கூட்டம் அதிகமாக வந்துடும். நாங்கள் நினைக்கிறேன், நீங்கள் சொன்னதை விட நீங்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொன்னீங்களோ அதை விட அதிகமான கூட்டம் வந்துடும் போல், அதனால் நாங்கள் அனுமதியை மறுக்கிறோம். அதுபோக வருடப்பிறப்பு மறுநாள் இருக்கிறதுனால, நியூ இயர் இருக்கிறதுனால, அந்த நியூ இயரில் எங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அதனால் உங்களுக்கு அனுமதி மறுக்கிறோம்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு சொன்னால், நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடத்துதுன்னா ஒரு 30 காவலர்லேருந்து 50 காவலர் வருவாங்க பாதுகாப்புக்கு. அவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியே எல்லா பாதுகாப்பையும் சரி பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த 50 காவலர்கள் வர வேண்டிய இடத்துல 500 காவலர்களை கொண்டு குவிச்சிட்டு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த 500 காவலர்களை வச்சுட்டு, காவலர்களின் பற்றாக்குறையை யார் ஏற்படுத்தினது? இதே காவல்துறை ஆணையர் தான் இதே பற்றாக்குறையை ஏற்படுத்துறாரு. 50 பேர் வர வேண்டிய இடத்துல 500 பேரை குவிக்க வேண்டிய தேவைன்னு இருக்குது. அதே போல் மாநகர பேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேருந்துகளை கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த 50 பேருந்துகளுக்கு போக்குவரத்து இப்போ ஒன்று இங்கேருந்து குளத்தூருக்கு போகலாம், இங்கேருந்து ஒருத்தன் டி நகருக்கு போகலாம், ஒருத்தன் இங்கேருந்து போரூருக்கு போகலாம், இப்படி போகிற பேருந்துகளை கொண்டு தான் நிறுத்தி வச்சுருக்கீங்க. அப்போ அது மக்களினுடைய வசதிக்காக பயன்படுத்தப்படுற பேருந்தை கொண்டு இப்படி நிறுத்தி வச்சுருக்கீங்களா சாலையில், அந்த பாதிப்புக்குள்ளாகுது. 500 காவல்துறையினுடைய வேலையை பாதிக்க வைக்கிறீங்க. அதுபோக மத்தியானம் எங்களை கொண்டு போய் அடக்கி வைக்கிற மண்டபம், அதுக்கு சாப்பாடு, இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஏன் இவ்வளோ தூரம் செஞ்சு நீங்கள் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பிரச்சனைக்கு போராடுறவங்கள ஒடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அரசு சரியாக இருந்துச்சுன்னா ஏன் பயப்படணும்? விசாரணை போயிட்டு தான் இருக்கு, குற்றவாளியை கைது செஞ்சிருக்கோம், இதன் மீது தொடர்ந்து பேசுறது அரசியல் படுத்துறாங்க அப்படிங்கிற விசாரணையோட அப்டேட் சொல்லுங்க. இல்லை கமிஷனர் ஏதாவது அப்டேட் சொல்லியிருக்கிறத? யாரும் பேசாதீங்க, போராடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்டேட்டுன்னு சொல்லுங்க. ஞானசேகரனை கைது செஞ்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன அப்டேட்டு? நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடின்னு ஒரு குழு போட்டிருக்குது, தேசிய மகளிர் ஆணையம் விசாரிச்சுட்டு போயிருக்கு. அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க அப்டேட் என்ன? விசாரணை போய்கிட்டு இருக்குல்ல, இத்தனை நாட்களை இப்போ நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. கைது செஞ்சதே 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் என்ன அப்டேட்டு? எடுத்து காவலில் எடுத்து விசாரிச்சிருக்கீங்களா? என்ன அப்டேட்டு கொடுத்துருக்கீங்க? எஸ்ஐடி விசாரணை பண்ணியிருக்கிறா? பண்ணதில் என்ன கிடச்சிருக்குது? நேற்று தொலைக்காட்சிகள் எல்லாம் செய்தியாக வருது, அவர் வீட்டிலேருந்து ஒரு லேப்டாப்பை கைப்பற்றிருக்கோம், அதில் நிறைய காணொலி காட்சிகள்லாம் கைப்பற்றிருக்கோம், அந்த சார் விரைவிலே சிக்குவார்னு சொல்கிறாங்க அப்படின்னு செய்தி. சார் இல்லைன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க காவல்துறையில். அந்த செய்தி வந்துச்சு. உடனே காவல்துறை ஓடி சொல்லுது, இப்படிலாம் போடாதீங்க செய்தி, இதெல்லாம் பொய்யான செய்தி, இதெல்லாம் இப்படிலாம் பரப்பி மக்களை குழப்பாதீங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புலேருந்து ஒரு அறிக்கை கொடுத்து சிறப்பு விசாரணை குழுவில் சார்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியானுச்சு. ஆனால் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதை தான் கேட்குறேன், என்ன அப்டேட் பண்ணுறீங்க மக்களுக்கு? இப்போ எதிர்கட்சிகளாக இருக்கிற கட்சிகள் போராடவும் கூடாதுன்றீங்க, நீங்களும் அப்டேட் பண்ண மாட்டேன்றீங்க. அப்போ என்ன தான் செய்யணும்ன்றீங்க?
அரசியல் கட்சி நடத்துகிறவன் ஒரு கட்சி ஒரு ஒரு அரசு நடந்து கொண்டு இருக்குது, ஒரு மாணவி பாதிப்புக்குள்ளாயிருக்காங்கன்றப்ப அந்த மாணவி பாதிப்புக்குள்ளானதுக்கு பிறகு என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு எதிர்க்கட்சிகள் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? ஒன்று நீங்களாவது சொல்லணும், இல்லைன்னா எங்களை போராட அனுமதிக்கணும், நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதிலாவது சொல்லணும். எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இது கொடுங்கோன்மை போக்கா இல்லையா? நீங்கள் எடப்பாடி காலகட்டத்தில் எடப்பாடி வந்து பாஜகவோட அடிமையாக இருந்தாருன்னு சொல்லி நீங்கள் தான் சொன்னீங்க. அங்கே இருக்கிற எல்லா பேரும் ஊதுனீங்க, எல்லா பேரும் வாசிச்சிங்க. ஒருத்தர் ஊதுனார்னா ஒருத்தர் மத்தளம் வாசிப்பார். அப்படி இருந்தீங்க திமுக கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சிகளும். 36,000 போராட்டங்களை அனுமதித்தது எடப்பாடியார். உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க. 36,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தாரா கொடுக்கலையோ, காவல்துறை போராட அனுமதிச்சிச்சு. அதுதாங்க ஜனநாயகம். எடப்பாடி ஆட்சி மேலே 1000 குறை இருக்கலாம், துப்பாக்கி சூடு இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், அவர் பாஜகவினுடைய செயல் திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டதாக இருக்கலாம். ஆனால் அவங்கள போராடுவதற்கு அனுமதிச்சார், எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நீங்கள் ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க? அப்போ நீங்கள் ஏன் அச்சப்படுறீங்க? அதே பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்தப்போ சிபிஐக்கு மாற்றணும்னு இது பண்ணாங்க. உடனே சிபிஐ எடுத்து விசாரிக்கட்டும்னாரு. ஏன் விசாரிக்கணும்னு சொல்கிறாரு? அவருக்கு மடியில் கனம் இல்லை, பயம் இல்லை, அதனால் எடுத்து விசாரிக்கட்டும், எனக்கு என்ன இருக்குது? ஏதோ ஒரு வழியில் வந்து குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா சரிதான்னு நினச்சி தானே கொடுத்தாரு. அது மாதிரி ஏன் உங்களுக்கு ஏன் வர மாட்டுது? இங்கே அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க, ஓடி போய் உச்சநீதிமன்றத்தில் போய் தடை வாங்குறீங்க, இது சிபிஐ விசாரிக்கக்கூடாது, நாங்களே விசாரித்து பதில் சொல்கிறோம்னு ஏன் சொல்கிறீங்க? அப்போ உங்களுக்கு என்னென்னா ஒவ்வொன்றும் உங்கள் கட்சிக்காரன் செஞ்சுட்டு போகிறான், எல்லாத்துக்கும் உங்கள் கட்சிக்காரன் ஒரு பின்னணியில் இருக்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு விடயத்திலையும் நிகழ்வு வருது. இவ்வளவு பெரிய இது நடந்திருக்கு, ஊரில் உள்ள எல்லா கட்சிகளும் கேள்வி எழுப்புறாங்க. ஏன் இது வரைக்கும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாய் திறந்து எதுவுமே பேச மாட்டுறாங்க? அந்த குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள அமைச்சர் ஏன் பேச மாட்டுறாரு? யாருமே ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? அப்போ இவ்வளவு இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது காவல்துறையினுடைய மந்திரியாக இருக்கிற முதலமைச்சர் பேசியிருக்கணுமா இல்லையா? ஏன் பேச மறுக்கிறாரு? அப்போ பேச மறுக்கிறாருன்னா அப்போ ஏதோ ஒரு விடயம் இருக்குன்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு தப்பு நடந்துருச்சு, நடந்த உடனே மக்கள் முன்னால் தோன்றி இனி ஒரு பெண்ணுக்கு இது போல் ஒரு தவறு நடக்காது என் ஆட்சியில், நான் முழுமையாக அதுக்கு பொறுப்பேற்கிறேன், நான் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தா எவனாவது போராட போகிறான்னு நினைக்கிறீங்களா? எவனாவது போராடுவான்னு நினைக்கிறீங்களா? எவனும் போராட மாட்டான். முறையாக நான் விசாரிப்பேன், விசாரணைக்கான இதை வந்து நான் இது பண்ணுவேன். ஒரு சிறப்பு குழு அமைச்சிருக்காங்க, அந்த விசாரணை போய் கொண்டு இருக்கிறது, இது நடக்குது, இது நடந்திருக்குதுன்னு நீங்கள் செய்தி கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? பத்திரிக்கைக்கு செய்தி கொடுக்க மாட்டீங்க, போராடுறவனா போராட விட மாட்டீங்க, நீங்களே எதுவும் பேச மாட்டீங்க. அப்போ என்ன தான் ஆச்சு? இது நாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போராடுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, ஊடகங்களை கூட சந்திக்க விடாமல் சீமானை கைது செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்போ எவ்வளோ பெரிய ஜனநாயக கொடுங்கொன்மை போக்கு இருக்குது பாருங்கள். இந்தியாவினுடைய ஜனநாயகம் வந்து 4 தூண்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது: சட்டமன்றம், பாராளுமன்றம், நீதிமன்றம், ஊடகங்கள் என்று. ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கிறது வந்து ஊடகம். அந்த 4வது தூணை நான் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஜனநாயக துரோகம்னு நீங்கள் பாருங்கள். சட்டமன்றத்தில் நான் இல்லை, பாராளுமன்றத்தில் நான் இல்லை, பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை. நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து வழக்கு தொடுத்து நீதியை பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது, சரிதானே? ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்களுடைய கருத்துக்களையோ, ஏன்னா எங்களுடைய அச்சத்தையோ, எங்களுடைய கேள்விகளையோ நாங்கள் யார் முன்னாடி தொடுக்க முடியும்? ஊடகத்துக்கு முன்னாடி தான் தொடுக்க முடியும். அப்போ ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கிற ஊடகத்தை சந்திக்க விடாமல் மறுப்பது என்பது ஜனநாயக துரோகமா இல்லையா? நீங்கள் ஜனநாயகம் பேசுகிறீங்க, இந்திய ஜனநாயகம் வெல்லணுன்றீங்க, மோடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிடுவாருன்றீங்க, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்தியாவில் வந்து சர்வாதிகார போக்கு வந்துடும்ன்றீங்க. அப்போ இதுக்கெல்லாம் பேர் என்ன? தமிழ்நாட்டில் இதுக்கு பேர் என்னன்னு கேட்குறேன். அப்போ இதுவும் சர்வாதிகார போக்கா இல்லையா? இப்போ இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு ஊமை கொத்தால் மாதிரி இருந்துக்கிட்டு கருணாநிதியை பேசிட்டாரு, பெரியாரை பேசிட்டாரு, அவரை பேசிட்டார், இவரை பேசிட்டாருன்னா பேச தான் செய்வான். நீங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணீங்களோ தப்பாக கேட்க தான் செய்வான். அது கேட்காம இருக்க முடியுமா? இன்றைக்கு பெரியார் அவர்களை தொடர்ந்து சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறதுனால சுபவீர பாண்டியன் அவர்களோட தலைமையில் இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டம் வந்து சீமான் அவர்களை கண்டித்து நடக்குது. அது குறித்து உங்களுடைய பார்வை? நான் வரவேற்கிறேன். இது மாதிரி ஒரு இடத்துல போடாதீங்க, தமிழ்நாடு முழுவதும் போடுங்கன்னு சொல்கிறேன். தயவுசெய்து அண்ணன் படத்தை கொஞ்சம் பெருசாக போட்டு பெரிய சுவரட்டியாக அடிச்சு விட்டுங்க. ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு நல்லா தெரியும் பெரியாரை என்ன திட்டினாருன்னு வந்து பார்ப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். நல்லா செய்யுங்க. இல்லை, தொடர்ந்து பெரியார் அவர்களையும் கலைஞர் குறித்தும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தானே இந்த எதிர்ப்பு வருது தொடர்ந்து. பெரியாரை என்ன பேசிட்டான் சொல்லுங்கள்? பெரியார் என்ன பேசுகிறோம்? பெரியார் செய்த தவறுகளை, பெரியார் செய்த அவர் வரலாற்றில் என்னென்னலாம் செஞ்சுருக்கிறாருன்னு சொல்கிறோம். அது தப்பா? எங்களை விட கொச்சையாக பேசுனது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் முதல்ல அவங்க திட்டி கூட்டம் நடத்தியிருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் நின்றுக்கிட்டு ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லிட்டு, உதயநிதி வந்தால் தான் நாட்டில் மறுமலர்ச்சி பிறக்கும்னு பேசிட்டு,
பெரியாரை திட்டாரு சீமான்னு சொன்னால் திமுக காரன் திட்டினதெல்லாம் எப்படி சுபவி படிச்சிருக்கிறாரா இல்லையா? அதில் உள்ளவங்க மற்ற ஆட்கள் விட்டுருங்க, அவங்க மற்ற ஆட்கள் யாரும் அவங்க உதிரிகள்னு வச்சுக்கோங்க, அவங்க எந்த அமைப்பாளாவோ இதாகவோ பெருசாக இது இல்லைன்னு வச்சுக்கோங்க. சுபவி ஐயா வந்து எல்லோருக்கும் தெரிந்த நபர், பல புத்தகங்களை படிச்சிருக்காரு, பல புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு. குறிப்பாக வந்து நாங்கள் திட்டினதை விட பெரியாரை அதிகமாக திட்டினது சுபவி ஐயா தான். அவரை கண்ணாடியில் பார்த்துக்கிற சொல்லுங்கள், கண்ணாடியில் ஒரு தடவை பார்த்துட்டு சீமானை திட்டுறதுக்கு முன்னாடி கண்ணாடியில் ஒரு தடவை பார்த்துக்கிற சொல்லுங்கள். என்ன பார்க்கணும்னா, நம்ம தானடா பெரியாரை இப்படி கேவலமாக திட்டினோம், இதெல்லாம் சொல்லி கொடுத்ததே நம்ம தானடா சீமானுக்கு, இப்போ நம்மளே போய் சீமானை திட்டிக்கிட்டு இருக்க மாட்டான்னு ஒரு தடவை கண்ணாடியை பார்த்துட்டு பேசினாருன்னா நல்லாயிருக்கும். நான் என்ன கேட்குறேன், கூட்டம் நடக்கும்போது நீங்கள் ஒரு தடவை கண்ணாடியை பார்த்துட்டு பேசுங்க. சீமானை திட்டுவதற்கு முன்பாக ஒரு தடவை கண்ணாடியை பார்த்துக்கங்கன்னு சொல்கிறேன். அதனால் இதை நான் வந்து வரவேற்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நாங்கள் வந்து கட்சி தொடங்கும்போது நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு தெரியும் திமுகவையும் காங்கிரஸையும் எதிர்த்து போராடிச்சு. அதே காங்கிரஸ் கன்னியாகுமரியில் சீமான் வந்தால் விடமாட்டோம், சீமானை வெட்டுவோம்னு பேசிச்சு. பெரும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு எங்களுக்கு. அதே போல் வந்து நாங்கள் கோவையில் போய் இஸ்லாமிய சிறை கைதிகளினுடைய விடுதலைக்காக போராடும்போது திமுக வந்து சீமானை கண்டிக்கிறோம் அப்படின்னு போராடி கோஷம் போட்டுச்சு. பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சோம். இப்போ அதுபோல் இப்போ வந்து ஐயா வந்து இவ்வளோ நாள் அரங்கத்துக்குள்ளே பேசிகிட்டு இருந்தவர் ஒரு 50 பேருக்கு தெரிஞ்சதை இன்றைக்கி பொதுக்கூட்டம்ன்ற பேரில் போட்டு ஒரு 500 பேருக்கு தெரிகிற மாதிரி கூட்டம் நடத்துகிறத நான் மகிழ்ச்சி அடைகிறேன், வரவேற்கிறேன். இந்த கூட்டத்தை வந்து சைதாப்பேட்டை தேரடி திட்டத்தோடு நிறுத்தாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 234 தொகுதியிலையும் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஓட்டாவது கொஞ்சம் கூடும். ஐயாவுக்கு ஒரு அன்பான கோரிக்கை இருக்கிறேன், தயவு செய்து செய்யுங்க, நல்லா போராடுங்க. சரிங்க சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது.